கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் கூட தேவ வார்த்தைக்கினராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீர் வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்ந்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையாக ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு அறுப்பின் பண்டிகை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக சபைகளிலே அறுவடை பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, முதல் பலன் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அறுப்பின் பண்டிகை நோக்கம் என்னவென்றால், இறை மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூடி வர செய்து இணைந்து கடவுளை வழிபட்டு அறுப்பின் முதல் பலன்களை அவர்கள் தேவனுக்கு செலுத்தும் வழிவகுப்பது தான் இந்த அறுப்பின் பண்டிகை. எல்லா மக்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி வந்து இணைந்து கடவுளை ஆராதனை பண்ணி முதல் பலன்களெல்லாம் செலுத்துகிற ஒரு காரியம்தான் அறுப்பின் பண்டிகை. இது ஸ்தோத்திர பண்டிகை என்றும் மனமகிழ்ச்சியின் பண்டிகை என்றும் இன்னைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பிரதான ஆராதனை கடவுளுக்கு நன்றி கூறுகிற ஒரு நாளாக இந்த அறுவடை நிகழ்ச்சி காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் முதல் பலனை கொடுக்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மரணத்தினால அனைவரும் பரிசுத்தமான தேவனின் முதல் பலனாகிறோம் என்ற ஒரு சத்தியத்தை இங்கே சொல்கிறார். அருமையானவர்களே, முந்தின பலனை கொடுக்கும்படியாக நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 44வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுகிறது. 44:30 சொல்லப்படும், சகல விதமான முதல் கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தவும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியருடையதாக இருப்பதாக. அப்படி உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க, முதல் பாகத்தை ஆண்டவர் கொடுக்கறது தான் இந்த அறுப்பின் பண்டிகை நோக்கமாக இருக்குது. கர்த்தருக்கு கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைப்பதை விட, கர்த்தர் கொடுத்ததிலிருந்து முதல் பலனை ஒரு பங்கை நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்து கொடுக்கறதை காட்டிலும், கர்த்தர் எனக்கு கொடுத்ததிலிருந்து முதல் பலனை ஒரு பங்கை நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன் என்று நினைக்கும் போது நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு சொல்லப்பட்டது. முதல் பலனால கர்த்தரை கனம் பண்ணுகிறது தான் இந்த அறுப்பின் பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத எல்லா முதல் பலனையும் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல முதன்மையான கொடுப்பது நம்முடைய பங்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதல் பலனானவர் பிதா. அவர் பிதா தன் குமாரனை முதல் பலனாக அவர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதல் பலனாக உயிர்த்தெழுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அன்பர்களே, அன்னைக்கு முதல் பலனை கர்த்தருக்காக கொடுத்தார்கள். மனிதனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேலைகளாக இருந்தாலும் சரி, வருமானங்களாக இருந்தாலும் சரி, முதல் பலனை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அதை தான் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். கர்த்தர் அந்த அடிமைத்தான வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை கானானுக்கு வழி நடத்தி கொண்டு போனார். கானானுக்கு நடத்தி கொண்டு போகும்போது தான் கர்த்தர் அவளுக்கு விதைப்பதற்கு விதையை கொடுத்தார். அந்த விதையை கொடுத்த போது தான் கர்த்தர் அவளுக்கு இப்படியான ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அறுப்பின் பண்டிகை ஒன்றை நியமிக்கிறார். ஆசாரியரிடத்தில் போய் அந்த நீங்கள் கொடுக்க வேண்டும், அறுவடையை முதல் பலனை ஆசாரியர்கிட்ட சபையில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அதை ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லி இங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் அறுப்பின் பண்டிகையாக அவர்கள் விளைந்த முதல் பலனை, ஒரு அரிக்கட்டை
அந்த கோதுமையோ கதிர்களையோ அவர்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து முதல் அறுவடைக்கு முந்தின நாள் அதை அறுத்து கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள், சனிக்கிழமை ஓய்வு நாள் என்றால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து ஆசார் இடத்திலே அவர்கள் கொடுத்தார்கள். அது அந்த அறுவடை நாளை முதல் பலனை கடவுளுக்கு கொடுக்க. ஆனால் கர்த்தர் விதை கொடுத்தால் விதைக்கிறது நாம் விதைக்கிறோம், அறுவடை பண்ணுகிறவர் அவர். ஏனென்றால் கர்த்தர் அறுவடை கர்த்தர் முன்மாறியும் பின்மாறியும் பொழிவு பண்ணி அன்னைக்கு விவசாயங்களை ஆசீர்வதித்தார், மகசூல்களை கொடுத்தார். முன்மாறியை கொடுத்தார், பின்மாறியை கொடுத்தால் நல்ல விளைச்சல் 30, 60, 100 விளைந்தது. கர்த்தர் கொடுத்ததில் அந்த முதல் பலனை அவள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை அவரிடத்தில் காணப்பட்டது. அருமையானவர்களே, 1 புஸ்தகம் 29:14 சொல்லியிருக்கிறது, உமது கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கும் போது 9 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போ பாருங்களேன், கர்த்தர் விதையை அழித்து அதை பெருக பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு முதல் பலனை நம்ம எதுவாக இருந்தாலும், கர்த்தர் நம்ம கொடுக்குறதுல வேலையாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், முதல் பலனை கர்த்தர் கொண்டு வந்து அறுவடை பண்டிகைகளை கொடுக்கும்போது, கர்த்தருக்காக தேவ சமூகத்தை கொண்டு வந்து வைக்கும்போது அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். இது ரகசியத்தை அநேகர் அறிந்து கொள்வதில்லை. ஏன் நம்ம கொடுக்கணும், எதுக்கு நம்ம கொடுக்கணும், என்னத்துக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன் அப்படின்னு நான் இல்லை. நாம் ஆண்டவன் நமக்கு சம்பாதிப்பதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, சம்பாதிப்பதுக்குடைய கிருபையே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவரிடத்திலிருந்து வாங்கி அவருக்கு நம்ம கொடுக்கும்போது இன்னும் நம்மை பெருக பண்ணி நம்மை வர்த்திக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவளே, அதுதான் கர்த்தர் சொல்றார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வா. கர்த்தர் சொல்றாரு, அது கனம் பண்றது, அதுதான் கனம் பண்றது. அந்த என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி 1 சாமுவேல் 2:30 வாசி. என்னை கனம் பண்ணுகிறவளை அவர், அதுதான் கனம். தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார், நல்ல வேலையை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு, நான் தேவனுக்கு ஆக இதை என்ன செய்வேன்னு சொல்லி அந்த கனத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அவர் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே முதல் பலனை நாம் தேவனுக்கு எடுத்து அர்ப்பணிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அர்ப்பின் பண்டிகை உயிர்த்தெழுதலுடைய ஒரு நிழலாக இது காணப்படுகிறது. ஒரு உயிர்த்தெழுதலுடைய நிழலுக்கு ஒப்புமையாக கூட இந்த அர்ப்பின் பண்டிகை சொல்லப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் எவ்வளோ நல்லவர். வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15 கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர் அவர் தான். கிறிஸ்து மரித்தார், ஆனால் நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். மனுஷனானால் மரணம் உண்டானபடியால் மனுஷன் மரித்தோரில் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு முதல் பலனானவராக இருக்கிறார். கிறிஸ்து முதல் பலனாக நமக்காய் மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த முதல் பலனை கொடுத்து நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் நமக்கு முதலானவைகளை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். பண்டிகை ஏன் கொண்டாடணும்னா, கர்த்தர் செய்ததை நாம் மறக்காமல் இருப்பதுக்கு தான் அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் பண்டிகையை கொண்டாடினார்கள். 7 பண்டிகை வேதம் சொல்லுகிறது. எனக்கு நாம் பண்டிகை கொண்டாடுவதில்லை, கிறிஸ்துமஸ் நியூ இயர் மாத்திரம் கொண்டாடி கொண்டிருக்கோம். வேதம் 7 பண்டிகை சொல்லி கொண்டிருக்கிறது. சில பேர் அந்த பண்டிகை கொண்டாடணுமா, அதை நமக்கு இல்லை, அது பழைய ஏற்பாட்டுக்கு, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இப்படி வாதங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் புதிய ஏற்பாட்டு சபையை சார்ந்தவர்கள், ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டு பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள்
அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் நியமித்திருக்கிற பண்டிகைகளில் ஒரு பண்டிகை இந்த அர்ப்பின் பண்டிகையாக காணப்படுது. இதை ஏன் கொண்டாடணும்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும் என்பதற்காக அன்னைக்கு அந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அருமையானவர்களே, இந்த பண்டிகையை நம்ம எதுக்காக கொண்டாடுகிறோம் என்றால் நினைவு கூறுவதற்காக கொண்டாடுகிறோமா? ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய மகத்துவங்கள், அவர் அற்புதங்கள், அவர் அதிசயங்கள் நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பண்டிகை கர்த்தர் நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. அதில் எளியவரையும் நினைவு கூற வேண்டும். அதற்காக நாம் இந்த பண்டிகை எளியவர்களையும் நினைவு கூறுவதற்கு இந்த பண்டிகை கொண்டாடும். அடுத்தது ரட்சிக்கப்படாதவர்களை நினைவு கூறுவதற்காக கூட இந்த பண்டிகை கொண்டாடுறோம். ஆகவே கர்த்தரை நினைவு கூறுவதற்கு கொண்டாடுறோம், எளியவரை நினைவு கூறுகிறோம், ரட்சிக்கப்படாதவர்களை நினைவு கூர்ந்து இந்த அர்ப்பின் பண்டிகை. ஏன்னா ஆண்டவர் முதல் பலனான குமாரனை பூமிக்கு அனுப்பி கிறிஸ்து அந்த உலகத்தில் பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி இன்னைக்கு நமக்காக தேவராஜ்யத்தில் விட்டிருக்கிறாரு. நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு, நமக்காக மரித்தாரு. அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்களுக்காக, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தான் முதல் பலனான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. ஆகவே ரட்சிக்கப்படாதவர்களை நினைப்பதற்காக ஒரு அறுவடையாக இது காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த முதல் பலனைகளை நம் கர்த்தர் கொடுக்கும்போது என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனா, ஆதியாகமத்தில் 22வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அப்போது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன்னை கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போதே அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வயதான காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தையை கொடுத்து விட்டு கர்த்தர் அந்த குழந்தையை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி கேட்கிறார். ஆனால் ஆபிரகாமோ மறுப்பு ஒன்றும் சொல்லலை. ஏனென்றால் உள்ளத்தில் கர்த்தருடைய பிரமாணம் உள்ளத்தில் இருந்துச்சு. பிரமாணம் அப்போ கொடுக்கப்படலை. ஆபிரகாம் காலத்தில் பிரமாணம் இல்லை. முதல் பலனை கொடுக்க வேண்டும் என்ற பிரமாணங்கள் எல்லாம் மோசே காலத்தில் வருகிறது. ஆனால் ஆபிரகாம் காலத்தில் பிரமாணம் கொடுக்கப்படலை. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனம் இருந்தது. முதல் பலன் கர்த்தர் கொடுக்கணும் தீர்க்க தரிசனம் இருந்ததுனால தான் ஆபிரகாம் தான் கொடுத்த முதல் பலனை கர்த்தர் கேட்ட மாத்திரத்தை கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தான். பலிபீடத்திலே கொண்டு வந்து தன் மகன் ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை பலிபீடத்திலே கிடத்தினான். பாருங்க, பலிபீடத்தில் கெடுத்தின போதுதான் கர்த்தர் நீ உன் ஏகசூதன் என்று பாராமல் அவனுக்கு நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாரே. அது பிறகாக கர்த்தர் அவருக்கு என்ன வாக்கு கொடுக்குறார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவே, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ் படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாருங்களே. அப்போ முதல் பலனானதை கர்த்தருக்கு நாம் எடுத்து அர்ப்பணிக்கும் போது நம் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியத்தை அநேகருக்கு அறிந்து கொள்வதில்லை. விவாத பொருளாகத்தான் இதை கருதி கொள்கிறார்கள். நான் எதற்காக கொடுக்க வேண்டும், நான் எதற்காக தரணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் சொல்றாரு கொடுங்கள், அப்போ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுப்பதற்கு அநேகர் மனசு இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு மாத்திரம் நாம் விரும்புகிறோம். அநேகருக்கு ஊழித்து கொடுக்கணும்னு மனசு இல்லை. வெள்ளக்காரர்கள் அந்த நாட்களில் இந்த மிஷினரிகள் கொடுக்கணும்னு மனசு இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம தேசம் மக்கள் எத்தனை பேர் பஞ்சத்தில் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் படித்திருக்க மாட்டார்கள், எத்தனை கல்வி சாலைகள் இல்லாமல் போயிருக்கும், எத்தனையோ கல்லூரிகள் இல்லாமல் போயிருக்கும், எத்தனையோ கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கும். அன்னைக்கு அவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை அவர்களுக்கு இருந்து ஊழியத்துக்காக அவர்கள் கொடுத்தது நிமித்தமாக தான் தேசம் முழுவதுமாக இன்னைக்கு சுவிசேஷம் பரவினது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருக்காக எடுத்து கொடுக்க வேண்டும், முதல் பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த பாரம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. விவாதத்தை எடுத்து விவாதமாக தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழியே அது சட்டம், அது பிரமாணம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அது கட்டளையிட்டிருக்கிறார், அந்த விசுவாசம் அநேகருக்கு இல்லை. எதற்கோ பணத்தை நாம் தாராளமாய் வாரி இறைத்து கொண்டிருக்கிறோம். அழிந்து
போகிற காரியங்களுக்கெல்லாம் முதல் பலனை எடுத்து போடுகிறோம். அழிந்து போகிற ஒன்றுக்கு உதவாத காரியத்தைலாம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அவர்களுக்கு கொடுப்பதற்கு அநேகருடைய இருதயங்கள் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நாம் கொடுக்கும்போது தான் ஆபிரகாமுக்கு பார்த்து சொன்னார், ஓ சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன்னை பெருகவே பெருக பண்ண, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ண வேண்டும் என்றா, நம்முடைய சந்ததி பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா, முதல் பலன்களை கர்த்தருக்காக நம்ம எடுத்து வைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இங்கு ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு எழுந்து சீதோனுக்கு சாரிபாத்துக்கு போறாரு. அங்கே எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரருக்கும் பண்ணலாம் என்று சொல்லி அவள் சொன்னான். அவர்கள் சாப்பிட்டு செத்து போகலான்னு சொல்லிட்டான் அவள் விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் அந்த சகோதரி பார்த்து எலியா சொல்கிறாரு, அதில் முதல்ல எனக்கு கொடுன்னு சொன்னார். அப்போ பாருங்கள், அந்த சாரிபாத் விதவை முதலானவைகளை, முதன்மையானதை அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததின் விளைவு என்ன தெரியுங்க நடந்தது? பஞ்சகாலம் தீர மட்டும், வசனம் சொல்ல, தேசத்தின் மழையை கட்டளிடும் நாள் மட்டும், பானையில மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டை அநேக நாள் சாப்பிட்டார்கள். மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அருமையானவர்களே, பாருங்கள், அந்த முதல் பலனை எதை குறிச்சும் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு அவர்கள் தேவனுக்கு கொடுத்ததுனால அவர்கள் பஞ்சகாலம் தீர்மாட்டம் திருப்தியாக சாப்பிட்டார்கள். குறைவு வரவே இல்லை. நாம் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் எதுவுமே இல்லாதபடி அருமையானவர்களே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான சகோதரியே, நான் ஊழியத்தில் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். முழு நேரத்தில் வருகிற வருமானம் மிக சொற்பம். கிராம ஊழியம்தான், அந்த அளவுக்கு வருமானம் இல்லை தான். ஆனாலும் என்னுடைய மனைவி அந்த என்னுடைய கிடைக்கிற அந்த காணிக்கைகளில் ஒரு பகுதி, முதல் பங்கை அன்னன்னைக்கு எடுத்து வைப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்து வைத்து அதை மாதத்தில் முதலாவது அந்த ஊழியக்கால் முதல் பங்கை எங்களுடைய குறைந்த வருமானமாக இருந்தாலும் கூட அந்த முதல் பங்கை நாங்கள் சேர்த்து வச்சு மாதத்தில் முதல் வாரத்தில் அதை ஊழியக்காரருக்கு நாங்கள் கொடுக்குறோம். தலைமை ஊழியத்துக்காக அதை கொடுக்குறது நிமித்தமாய் பாருங்கள், கர்த்தர் அனைத்து குறைவுகள் இருந்தாலும் கூட இம்மட்டமாக குறைவில்லாமல் எங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றியிருக்கிறார். 2 பிள்ளைகளை படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். சுகமாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களுடைய எல்லா வருமானங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு சொற்பமான வருமானம் தான், ஆனால் அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் திருப்தியாக நடத்து காரணம் தெரியுங்களா, எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதன்மையானதை நாங்கள் கர்த்தருக்கு எடுத்து வைத்து கொடுக்கிறது நிமித்தமாக கர்த்தர் எங்களுடைய பொருளாதாரத்திலையும் எங்கள் குறைவில்லாமல் எங்கள் தேவைகளை கர்த்தர் அவ்வப்போது சந்தித்து திருப்தியாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்களும் கர்த்தருக்கு முதன்மையானதை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் எல்லையில் குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 3வது பார்ப்போம் என்றால், மத்தேயுவில் சொல்லப்பட்டது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இன்னைக்கு முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுறதுக்கு அநேகர் மனசு இல்லை. தேவ ஆலயத்தை தேடுறதுக்கு மனசு இல்லை. ஆராதனைக்கு வருவதற்கு மனசு இல்லை. உலக காரியங்கள், அழிந்து போகிற காரியங்களுக்கு தான் முதலிடத்தை கொடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கர்த்தருக்கு உரிய நாள், இன்னைக்கு ஜபம் இருக்கிறது, இன்னைக்கு ஜபத்துக்கு நம்ம போனோம் என்ற பாரம் இன்னைக்கு இல்லை. உலக மனிதர்கள் பாருங்க, தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பல லட்சங்களை செலவு பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பிரயாசங்கள் படுகிறார்களே. ஆனால் உனக்காக ரத்த சிந்தி மரித்த ஆண்டவருக்காக அந்த ஓய்வு நாளை நாம் கொடுப்பதுக்கு அந்த 2 மணி நேரம் கொடுக்கறது கூட நாம் முழுசாக மனசு வரல. அந்த 2 மணி நேரத்தில் கூட நாம் பல வேலைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் வந்து உட்கார முடியல. முன்னெல்லாம் அரை நாள் உட்கார்ந்தாங்க, ஒரு நாளெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அது 2 மணி நேரம் தான் ஆராதனை. அந்த 2 மணி நேரம் ஆராதனைக்கு இன்னைக்கு அநேகர் கொடுப்பதற்கு மனசு இல்லை. அங்கே ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷனு, இந்த வேலை லீவு கிடைக்கல, அது இது சாக்கு போக்குகளே சொல்லி கொண்டிருக்கிறார்களே. அருமையானவர்களே, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினை தேடினீங்கன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். இவைகள் என்றால் நம்ம என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ, எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் நாட்களில் காணப்படுகிறார். இந்த அறுவடை பண்டிகையில் முதல் பங்கினை கர்த்தருக்கு அறுவடையாக இனி ஆண்டவர் சமூகத்தில் ஆசாரியர் இடத்துலையோ சபையிலோ கொண்டு வந்து படைக்கும் போது கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளில் ஆசீர்வதிப்பார்.
குறைவுகள் இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. முதலாவது தேவனை தேடும்போது எவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கணுமா அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த பண்டிகை அறுவடை பண்டிகை நாளே நாம் முதல் பங்கு கர்த்தர் நமக்கு அவர் விலை செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்மாறியும் பின்மாறியும் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பண்டிகை கொண்டாடி கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து தருகிறார்கள். அவைகள் அதை அனுசரித்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கும் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவள் தேசம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக அவளை பெருக பண்ணி அவளை வர்த்திக்க பண்ணி இன்னைக்கு அவளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்களும் எல்லா ஜாதிகளிலும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் இருப்பீங்க. கர்த்தர் தேவனை தேடும்போது எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டார்கள். இந்த அறுவடை பண்டிகையில் தேவன் தாமே முதன்மையானதை உமக்கு படைக்கும் போது நீர் ஆசீர்வதிக்கிறேன், நீ கொடுத்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதிச்சு விதையை நீ கொடுக்கிறே, விளைய பண்ணுகிற தேவனாப்பா. நீ பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறோ அதை விளைய பண்ணுவீராக, அதை ஆசீர்வதிப்பீராக. முதல் பலன்களை கர்த்தர் கொடுத்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.